பாரடி நல்ல சாய் என்ன இவர் பேர் வெட்டிக்கிட்டு வராரு? அந்த நாய் எங்க அப்பா, இந்த நாய் அப்பா புள்ள நல்ல குடும்பம். எல்லாம் சவுண்டு கம்மியான மாதிரி இருக்கு. பொட்டிக்காரன் மண்டிய போடுறது இல்லம்மா, நீ போட்டா என்ன கிரிச்சு புடிச்சுட்டு இருக்கீங்க? என்ன போட்டாக்கு போஸ் கொடுத்துட்டு நான் போட்டாக்க போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஆட்டோ பின்னாடி ஒருத்தர் நின்று நோய் நோயின்னு இருக்காரு. அவர் யாராவது போக சொல்லுங்க. அண்ணே விழா கம்பியா ஏதாச்சும் போய் ஏதாச்சும் சொல்லுங்கண்ணே. நான் ஏன்டா உன்னை திட்ட போறேன்? ஏன் நீ திட்டிதான் பாரு. மாமியா என்ன வெள்ள உட்கார்ந்து நட பாக்குறீங்க?
எங்க எடுத்து வச்சா ஆடுறா அப்ப வாங்கடா கம்மாக்கல்ல போய் ஆடுவான். பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, நான் பூவெடுத்து வச்சு விடவா முன்னால, சீப்பெடுத்து ஜீவி விடவா தன்னால, புருஷன் கூட விட்டுட்டு வரியா முன்னால, நான் பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, மைக்கெடுத்து வைக்கிறியா முன்னால, நான் ராத்திரிய தூங்குறேன் முன்னால, பட புதுக்கடிதான் தாங்க உள்ள முன்னால, பொட்டெடுத்து வச்சு விடவா எங்க வைக்கிற அங்க விட்டு வைக்காத எட்டாது, பொட்டெடுத்து வச்சு விடவா முன்னால, சிறுக்கி ஒருத்தி சிங்கார பருத்தி கலக்கி கொடுக்கும் நல்ல ஒரு சாமியை கும்பிட்டுட்டேன், எல்லா வேலையும் பார்த்தேன். அம்மா கரையில சும்மா நினைச்சா என்ன பண்ணுவேன், நானும் குதிச்சா நீ என்ன பண்ணுவேன், அம்மாடி அம்மாடி என்ன பண்ணுவேன், நீதான் என்ன பண்ணுவேன், அம்மா கரையில என்ன மொச்சு மொச்சுன்னு முட்டை கொடுக்குறீங்க? ஏடிஎம் கார்டு ஓட்டேன் 100 ரூபா தாள் தான் இருக்கு. யாருக்கு விழுந்திருக்கு? எனக்கு தான். எக்கோ கட் பண்ணுங்க பங்காளி, கட் பண்ணுங்க. ஆனா எல்லாத்தையும் கட் பண்ணு, பிரச்சனையே இல்லை. எக்கோ இல்லையா? இவருக்கு என்ன பிரச்சனை ஐயா? இரு தேடிக்கிட்டு இருக்காரு. இரு வாங்கயா, ஒரு 500 ரூபா ஒருத்தர் கட்டி பிடிக்கிறீங்களா? என்ன காசு கொடுத்து கட்டி பிடிக்க சிரிச்சுக்கங்க. பத்தியா பழைய லோலர் வண்டி கீறு போட்டா இங்கும் அழகான பிள்ளை டான்ஸ ஆவடியார் கோயில் ஒளி ஒளி நிலையத்தாளர்களும் பணிபுரியக்கூடிய அன்பு உறவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றினே. டான்ஸ் என்பது என்னன்னா இப்படி இருக்கணும், லட்சணமா இருக்கணும், கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கணும். சில ஊர்ல பார்த்தா 70 வயசு கிளவிய போட்டு விட்டுறிய, அதையும் நான் உறுதித்தான் கிடைக்கேன். தோசை கூட தெரியாதவே கல்ல போட்டு ஆட்டின மாதிரி. என்ன சொன்னீங்க ஜெயா? சொல்லுங்க ராதா. வாடா, இப்படி கைய பிடிச்சி இருக்கிறீங்களா? நியாயமா? அதுக்கான கூலியை கொடுத்துறேன். வாடா. கூலி கொடுக்குறியா? கூலி கொடுக்குறதுக்காக ஆம்பளை ஊரே என்னைய மருதமணியமா பார்க்க வந்திருக்காங்க. உங்க 2 பேரும் பார்க்க வந்திருக்காங்க. இளவட்டம் பூரா செல்ல பார்த்து போர் அடிச்சிருக்கேன். விட்டு போனா நேர்ல உன்னை பார்த்துட்டு போய் மண்டி ஓட்டுக்குவேன், செருப்படுத்த அடிச்சுக்கிறேன். அந்த முண்டியை போய் பார்த்துட்டோம்னா சாரி மேடம். அப்படி சொல்றேன். ஜெயா சொல்லுங்க ராதா மாமா. எனக்கு அழகான பிள்ளைன்னா நான் வர்ணிச்சுக்கிட்டே இருப்பேன். உலகத்துல பெண்களுக்கு மதிப்பாக கொடுத்து டவுன் பஸ்ல கூட சீட்ல உட்கார சொல்லி ஆம்பளை ஊரா ஏன் நட்டம் பண்ணிக்கிறேன்? எதுக்கு உட்கார முடியாமலையா? கிடையாது, உன்னுடைய எதை பாக்குறது தான். எதை பாக்குறது? உன் பேச பார்த்துட்டு பார்த்தா தெரியாது, நின்னு பார்த்தா தெரியுமா? ஆமா, நின்னு பார்த்து தெரிஞ்சா பெரிய பாகிஸ்தான் பாடு தெரிய போகுது. நீங்க பெரிய உலக அப்படியே எங்களை பார்த்து தகத்தி எரிஞ்சுட்டா. என் ஆம்பளை என்னைக்குமே அழகுதான். அந்த பாரு பொம்பளை நாங்களும் அழகுதாயா? ஏன் நீட்டியாம் பாரு, அவன் தான் 800 தடவை தாஜ்மஹால் கடைக்கு நடக்கிறேன். எங்க நம்ம வர்க்கம்லாம் கை தட்டுங்க பாப்போம். எனக்கு வசிக்கப்பட்ட யாராவது புருஷங்கிட்ட அடி வாங்க நினைக்கிறே தூக்கலாம். நீங்க தட்டுங்க தான். ஒரு நாள் என்ன பண்ண போறாங்க? அப்ப நாங்க ஆம்பளை ஆளு ஊரா ரோஷம் இல்லாத ஆளுங்களா? கமான் பாய்ஸ், எங்க லேடிஸ் எல்லாம் கொலவ போடுங்க பாப்போம். என் ஆம்பளை ஆளு மூத்திரத்தை குடி. எனக்கு நான் குடிச்சேன், நீ வாங்கி குடி. அந்த மாதிரி கொலவ போறாங்க, அந்த மாதிரி போறாங்க. ஏதாய் மேடம், 2 பேருக்கு ஈக்குவலா. உங்களுக்கு ஆம்பளை ஆளு பேசுறா, எங்களுக்கு பொம்பளை ஆளு பேசுவோம். என்ன பேசுவாங்க? அந்த பாருங்க கொலவ போட்டாங்க. இப்ப என் ஆம்பளை ஆள பாருங்க என்ன பண்ணிட்டா, சட்டியோட நில்லு. சட்டியோட என்னையா சொல்ற? சட்டியோட நின்றாலும் ஒவ்வொரு ஆண்கள் சட்டியும் ஒரு ஓட்டை இல்லாம இருந்தா நீ சிறுப்டாடி. ஏன் அப்படி? ஏன் ஓட்ட? ஏன் நீ கரண்ட் புள்ள ஏறி போச்சு, சிலிண்டர் விலை ஏறி போச்சு. ஆனா அவன் ஃபேனுக்கு என்ன பண்ணுவான்? அதுக்காக அதனாலதான் ஓட்ட போட்டாலும் தீபாவளிக்கு எடுத்து மறு தீபாவளி தான் மாத்துவான். ஏன் அதுவும் போடாம தெரிய வேண்டியதானே? அந்த ஏற அவன் வளர்க்குற கட்லா மீன் நல்லா இருக்கும். எதை பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு அப்படி கிடையாது, ஒன் செவரொட்டி ரேட் போகுது. இந்த புரிய கண்டதே இளைஞர் ஊரம் கை தட்டுறாங்க பாத்தியா? 19 வருஷமா நான் என்ன பேசுறேன்னு எங்க அப்பா அம்மாவுக்கே புரியல. எங்களுக்கும் புரியல, கூட நடிக்கிற எங்களுக்கும் புரியல, இவங்களுக்கு புரிய யாருக்குமே புரியாது. ஒரு இடத்துல புரியாத வரைக்கும் தான் கூட்டம் தூடும், புரிந்து விட்டால் கூட்டம் எங்கேயும் வராது. எனக்கு ஒரு ஆசை, உங்களோட வரிசையா இனிமே நான் தான் வரேன். அந்த நாடகத்துல ஒரு நாடகத்திலே நீங்க பேசுறத கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ நான் சொல்லும் போது சிரிப்பா வரும். ஒன் கப்ளிங் 3 ஓஸ். 3 ஓஸா? நீக்ரோ பாயிண்ட் கண்டனர். தமிழ்நாடு 1 ஓஸ் 1 கப்ளிங். So over tired, wasser and the love.
வாசரந்த கிரீஸ் அந்த மூமெண்ட். ஐயோ எப்படி வந்து சிக்கிருக்கு. ரிங் ரிங்கா டொங்கா சலாக். பாரு எல்லாத்துக்கும் புரியுது பாரு. லென்த் இந்த மூமெண்ட். இரவு 12 மணி கட்டில் இந்த லிப்டப்பா. அது என்ன லிப்டப்பா? ஏரி ஸ்பீக்கர் ஒர்க். பாரு உன் மூக்குலே குத்த போற புரியுற மாதிரி பேசு. ஊப்பர் பாக்ஸ். அவுட் இந்த கட்டில் தூக்கு குண்டு. கட்டில எதுக்கு ஊப்பர் பாக்ஸ கொண்டு போய் வைக்கணும்? என்ன பேசுறாரு? தூக்கண்ட் ஒன் ரானாட்டா முறுக். சைடு இந்த பலகா சென்ட்ரிங் இந்த பேபி. பாருங்க ஐயாவே பிடிச்சிருக்கிறாரு பாரு. புரியுது எல்லாத்துக்கும் புரியுது. இல்ல எனக்கு என்ன சந்தேகம்னா நீங்க கட்டடம் போடுறத பத்தி பேசுறீங்களா குழந்தை பக்கறத பத்தி? வெரி ஹார்ட் ஒர்க். 1:30 மணிக்கு வெரி இழப்பு. என்ன இழப்பு? அவன் காசு வேணும்ல இழப்புட்டேன். அப்பா பேசாம அப்படியே ஆப்படி போடுங்க ரொம்ப நல்லா இருக்கும். அரிசி வளையேறி போச்சு. தமிழ்நாட்டுல கருவச்செடி மண்டி போச்சு. அமோ நாடகத்தை பார்க்க அப்படியே இல்ல கூட்டரம்ப குமிஞ்சு போச்சு. வந்தாலும் வாடி மதுரை சின்ன ஊராணி. போனாலும் ஓடி புதுக்கோட்டை போயிடறாணி. நன்றி ப்ரோ. பொம்பளை தெரியாம என்னை குத்துன வர்றா. ஏன்டா ஊமை முட்டை அவ பொம்பளாடா. என்னை குத்தி ஒரு எலும்பே ஸ்கேன் எடுக்கிறாலும் காக்கிட்டியாடா. முகரைக்கு ஒத்த பழம் கூட எவனும் வாங்க மாட்டேன். ஏங்க அப்படி சொல்றீங்க? அவர் எப்படி அழகா இருக்காரு, அவரை போய் மூஞ்சி மோரை பாருங்க. ஹாய் ப்ரோ. வந்தாலும் நீங்க அடிச்சு விட்டீங்க அந்த பிள்ளை. எனக்கு இறங்கமா பிச்சு பிள்ளைய பிச்சு தெரியுமா தெரியாத? வந்தாலும் மதுரை சின்ன பூதாண்டி. போனாலும் போடி அவளை விட போயிடலாண்டி. போடே மேலகாரங்களை நிறுத்துங்கப்பா. அவன் தான் தூக்க வரிசையில அடிக்கிட்டு இருக்கான்னு நீ போட்டு அடிக்கிற. அடிய புதுத்த சக்காத்தி மலை. நான் தான் 5 வரைக்கும் உனக்கு புருஷன். இவன் சும்மா வந்து ரைடுக்கு வந்தேன். எனக்கு கால் ஆடும். சாரி கேர்ள்ஸ். சாரி கேர்ள்ஸ். இவன் முகத்தை பார்த்தா எந்த பொம்பளைக்காவது ஆசை வருமா? அப்படி சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கு எந்த முட்டை கொடுத்துருங்க. முத இவ்வளவு போலடா நம்ம அடிச்சுட்டு சாகர நொன்னே. பொறுமசாமி 2 கோடி எச்சிய கட்டிட்டாங்க. ஜமக்க முடியாம தெரியும். ஓம் பாடிக்கு இவ்வளோக்கோ வேணாம் மிஸ்டர் மருதமணி. சித்தப்பா சித்தி எங்க இருக்கா? சித்தி வீட்டுல இருக்கா? அவளை வர சொல்லு. எதுக்கு? இவரை என்ன சொன்னீங்க? சித்தப்பா மாமா உன் வீட்டுல பொண்ணு வேணாம்னு சொன்னேன். எங்க அப்பா என் முன்னாடி அடிக்காங்க கோவம் வந்துடும்.
அப்ப பின்னாடி வரையும் அடிச்சு விடுறியா? என்ன சொல்ற? அப்ப நான் அவன் அடிக்கிறேன், நீ விடு. அப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா. அப்பா ஆம்பளை சண்டை போடும்போது பொம்பளை வந்தீங்கன்னா நாளைக்கு புத்தகத்தை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அடியே பார்த்தா ஒரு செவரட்டி அந்த ஆம்பளை சண்டை போடுறாங்கன்னா சட்டையை போய் ஐயா என்னைக்குன்னு பார்த்து உரம் ஓட்டோம் உன் மூஞ்சி அப்படி உன் மூஞ்சி அப்படி வைக்காதடா டேய் உன் மூஞ்சி அப்படி வைக்காத கார்த்திகை மாசம் ஏற்றின கிளியாஞ்சட்டி மாதிரி அப்படியே உன் மூவி கம்பல உள்ள பிசுற அந்துவாங்க கூட்டம்லாம் எந்திரிச்சு போய் சண்டை விட்டுக்காதீங்க. அப்படியே ஒரு பசுல வெள்ளப்புறம் வைக்கிற மாதிரி அண்ணன் 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 அண்ணன்ற என்னங்கிற அண்ணங்கிற ஒன்னு இதை பொத்து அத்தி மடுவை கசக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்ன வேலை பார்த்துக்கிட்டு சிரமப்பட்டு கூட்டம் குடிக்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. சண்டையும் போடுவா சித்தப்பா என்ன சொல்றாரு என்னன்னு கேட்போம். என்ன சொல்ற சண்டையோட என்னையா சொன்ன? தயவு செஞ்சு இப்படி வைக்காத எரிச்சல். என்ன சொல்றா? அவன் சொல்றான் இங்க பேர மருதமணி மருதமணி பிச்சு போடுவே அங்கே பட்டு கோட்டை அங்கி பட்டு கோட்டை அக்கமல வாக்கப்பட்டது தேவகோட்டை அக்கமல வாக்கப்பட்டது தேவக்கோட்டை ஃபேமஸானது கந்தர கோட்டை அஞ்சு மூணு எட்டு பொட்டை 5 3 நான் என்ன பண்றேன் நீ என்ன பண்ற? நீ மாவாட்ட நான் தள்ளி விடுறேன். டேய் மாலை பறக்கண்டே யாரு? அவர் என்ன மாவாட்டிட்டு இருக்காரு? மாவாட வெளிய போயிட்டுனா விளங்காம போயிரும்ல. நீ என்னைய புரியாம பேசிட்டு இருக்க? ஆட்டுகள்ல ஆட்டுல நாங்க பிள்ளை கிரைண்டர்ல ஆடிட்டு இருக்கோம். என்ன சொல்றாங்க? யாக்கு முத உள்ள வை. ஒரல்ல என்ன சொன்னீங்க? அங்க போங்க அந்த மைக்குக்கு போங்க. மைக்ல பேசுமையா? எப்படி வைக்கிறேன் பாருங்க. சொல்லுங்க சொல்லுமையா. என்ன உரலு சின்ன உரலா குழவி கொஞ்சம் பெரிய குழவியா? குழவியா? குழவினா என்ன? குழவி கல்லு அது ஆட்டு உரல். ஏதா முழுசா பேசியா மொட்டை கணக்கு முழந்தனைக்கு முடிச்சு போட்ட மாதிரி பேசாம உரலுக்கும் குழவிக்கும் குழவிக்கா தொடக்கு புடுக்கு தொடக்கு புடுக்கு தொடக்கு கே முத்துவேல் பானங்காடு கும்பகோணம் நாடக அமைப்பாளர் கே கண்ணன் பூசாரி இடையாத்தூர் சார்பாக 301 நன்கொடை வழங்கிய அன்பு உள்ளத்துக்கு நன்றி. வாடா என்ன டீலிங் பேசிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நம்ம மாடு தம்பி காசை வெட்டி போட்டு பேசாம மாமா மாமா கோபம் வந்துச்சு. அவர்தான் மாமான்னு நான் சொல்லிட்டேன். ஏய் அவர்தான் மாமா மாமனியா தாய் மாமனியா ஜெயா ஆமா ஜெயா சொல்லுங்க ராதம்மா எல்லாரும் அவங்கள மாமான்னு கூப்பிடுறாங்க. அவங்க தம்பி உள்ள போய் உன்னை மண்ணனை ஊத்தாம எரிச்சு போடுவேன். எரியுமா எரியுமா ஜெயா எரியுமா? இவன் உன்னை என்னது என் பேரை கேட்ட எனக்கே சந்தேகமா இருக்கு. வர வர என்ன பேருன்னு அவனை பத்தி நீ ஃபீல் பண்ணாது. கைய பிடிச்சி இவன் உன்னை நோங்குறான்னு ஃபீல் பண்ணாது. நீ சொத்தை பூரா எழுதி வாங்கிட்டு லேசா பாவாடையை தூக்குனா அதோட நாம தளிச்சு வந்து வெட்டிடுவேன். நீங்க அப்படியே பொளந்து கட்டிட்டா சொத்து பூரா உனக்கு தான். நீ ஒரு கம்பெனி வச்சு தீப்பெட்டி கம்பெனி வச்சு நடத்திக்க. இது அடியில் கண்ட சொத்தா? நான் அதுல மேனேஜர். அந்த குண்டை பெட்டிக்காரந்தே அதுல ரூம் பாய். எங்க அண்ணன் அந்த வேலை மட்டும் கொடுத்தாரு.
என்ன மத்தா வருதோ என்ன சொல்றானா நீ ஒண்ணு சொல்ற பட்டுக்கோட்டை அம்மாளே சாமி பொறுமா சாமி ஒண்ணுக்கு ஆகார பொம்பளை வந்தா போனேன் போய் கெட்ட குடிங்க நொட்டு குடிங்க நல்ல பொம்பளை வந்து கிட்ட ஒண்ணு மாதிரி உலகத்துல போறாம பொறுமா சாமி ரொம்ப கோவமா இருப்பாங்க நல்ல பொம்பளை வந்து எனக்கு கிட்ட தூர விட மாட்டேன்டா மிஸ்டர் மதமே சாரி பாத்துட்டேன்டா அட அடிக்கிடுச்சுடா ஏன் கிரைண்டர் வச்சுக்க வேண்டியதானே அப்படியா சத்தம் கேக்குது அவன் மூஞ்சிய பாரு கண்டகருவ பாம்பு எங்கேன்னு நீ ஆளினா நல்லது ராஜா கண்டகருவ பாம்பு போதும் நிறுத்து பாடுமையா அவனு சத்தல சரா விஜய் சாசரா யார் சொன்னா கண்ணங்கத்த மீன் வாங்கி உள்ள மீன் வாங்கி பலத்தோட சமைச்சு இப்படி அகராதி போய் வரும்போது யாருப்பா பலகை மேடை உடச்சுனா அவன் டம்முன்னு உட்காந்தல்ல பலகை மேடை எவ்வளவு உட்காந்தவன் தகரஞ்சனோன்னு முண்டைக்கு சூத்து வளைச்சு போச்சு இல்ல டம்மு டம்முன்னு குதிப்பேன் அன்னைக்கு இவர் இப்படிதான் ஆடிக்கிட்டு வாய் அடிச்சு போது முகரை பாருங்க நோத்தா ஒரு சுடுதனியா குடிக்குது கண்ட்ரோல் மிஸ்டர் மருதமணி கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க மங்கன்னு குதிக்கும் போது பல்லுல அடிக்குது லவுக்கு ஊக்கு வாங்கி தரே மச்சான் வாங்கி தரே லவுக்கு ஊக்கு முத்து மணி ஜெபியா முத்து மணி முத்து வாங்கி வந்துடா குக்கர் எல்லாம் வைக்கிறது ஓட காடு ஓட பாக்காடு உள்ள கொஞ்சம் நீங்க கொய்யா காடு WWE Championship Challenge. அப்போ என்ன சாகும் போது கூட என்ன புத்த பார்த்துக்கிட்டே இருக்கு மணியண்டா உண்மையில சொல்லி முடிஞ்சு வச்சுடா ஐயோ அநியாயமா நாரத முன்னூத்தம்பது சம்பளமும் உளுந்த வடைக்கு வந்தவனை போட்டு கொண்டு விட்டேன் இந்த கொசு அப்படி அநியாயமா கொண்டு போட்டீங்களே கம்மாயில குருட்டு கொக்கு மாதிரி செத்து போனேன் அதுவும் குருட்டு கொக்குது டான்ஸ் பாரத்துல சப்பல் இல்ல போஸ்ட் மரத்துல வயிறு ஒண்ணு என்ன இல்ல பொறி பொரியா வரல சுச்சில அதே மாதிரி அவன் என்ன சொல்ல வர்றான்னா உன் மிக்சி சுவிட்சிய போலாம் கண்ணங்கத்த மின்னு வாங்கி உள்ள மின்ன வாங்கியா என்ன
மருதமணி, நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். கோவம் வந்துச்சு. எப்ப இப்படி இருக்காத இருக்கிற அந்த 3 எலும்பையும் உடைச்சு விடுவேன். எப்ப இப்படி இருக்காத போதா அண்ணே அதுல ஒரு பாட்டு இருக்கு நான் பாருனே. காத்தடிக்குது காத்தடிக்குது கனவ சாத்தும் மாமா நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மாமா கராத்தேல கம்பும் பழகிருக்காரு. என்னடா ஏன்ட்ட தூக்கி காமிக்கிறான் என்ன மாமா பத்தி ஏழைங்கிறா? மறுபடியும் அடுத்த விழுதுமா அழகண்டா நீ அழகண்டா. எந்த கப்பம் மாமா? நீங்க கீழே வச்சிருக்கீங்க, அதை எடுத்து கொடுங்க மாமா. சும்மா தானே இருக்குது அது. காத்து மேல காத்து குண்டூசியா? குண்டூசியில குண்டூசி அதோட குத்துனா இது எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? என்ன சொல்ல வரேன்னா அதை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க? இதுமா கிளைக்கு தள்ளிக்கிட்டு இருப்பேன். பகல்ல ஆடு மேப்பேன். ராத்திரி வந்து அத்தைக்குழி சம்பத்துக்கு வருவேன். 350 ரூபாய் சம்பளம். வரும்போது ஒரு குட்டை வரையில வரும்போது ஒரு குட்டாய், போகும்போது ஒரு உளுந்த வடை. என்ன சொல்ல வராங்க? நிறுத்து. சாலையில 2 மரம் உள்ள மரம் ரெண்டு பேருக்கு வாயிலிருந்து எச்சி மட்டும் தான். பஞ்சவர்ண என்ன பாடுறாரு? என்ன சொல்ல வராளா? ஆமா, அவர் பெரிய இது. நீங்க அது டெலிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆளுல பண்ண மாட்டேங்க. என்ன சொல்ல வரா? அவன் என்ன சொல்றான்? அப்படிதான் சொல்லு. ஆமாடா ஆமாடா ரெண்டு வட்டமா போடா போடா மட்டும் சொல்லுவியா? சொல்லு வேண்டாம். போட வாடா. போட வாடா. பெருத்த அவமானம்னு இன்னைக்கு நல்லா கூப்பிடுறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்து நான் போட வர முடியாம போச்சு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? காப்பு கட்டிருக்கு. நம்ம காப்பு அவுத்துட்டு வந்துடுவான். அவுத்துட்டு வந்து மட்டும் நீங்க இங்க என்ன பண்ணி கிளிக்க போறீங்க? மோரைய பாருங்க. மோரைய போடா. உனக்கு நரம்பு தளர்ச்சி மாத்திரதா சூத்து வத்தி மோரைய. ஐயோ இந்த வாய பாருங்க. இந்த ஓட்டப்பல்லுக்கு அதுக்கு கட்டி கட்டியா எச்சு பிரியுதடா. சீச்சி இந்த எச்சிலாம் சுமத்துக்கிட்டு இந்த காசை வாங்கி நான் செலுப்புறேன். தந்தி மரம் அதெல்லாம் அந்த காலம் பூஜை இன்னைக்கு வந்தால இன்னும் மாறிடுச்சு. தண்ணி நன்னானே வீட்டோரம் செய்யப்படிய வீட்டோரம். நான் இப்போ போச்சு மரம் உண்டி நான் சப்பாலையா இருக்கிறேன். தண்ணி நன்னானே கொட்டாய்க்குள்ள இருக்க ஆளுகளே அற்புதப்படுத்த மாதிரி கட்டுவோம். எதுக்கு பிரிக்கிறது? கொட்டாய்க்குள்ள ஒவ்வொரு தினமும் 30 பேர் 40 பேர் என்னென்ன எப்படி இருக்கீங்க? வீரமங்கலம், இந்திரா நகர் அஜய், கல்யாண சுந்தரம்,
சந்திரனை கூப்பிடுங்கள் பாடல் பாட சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம். உரான ஊருக்குள்ள உன்ன கட்ட யாரும் உன்ன கட்ட யாரும் என்னைக்கு என்னை வைக்க சொன்னா நான் வைக்க மாட்டேன். என்ன வச்சு பேசுற? நீ வைக்க சொல்லும் போது நான் வைக்க மாட்டேன். போவனா போவனான்ற அண்ணே உடனே வைக்க சொல்லுதுனே. ஒரு அண்ணன், நீ அண்ணனா மாமாவா? இது பாட்டிலே இல்லையே, இது அகராதி மாதிரி இருக்கு, பாடுற மாதிரி இருக்கு. நான் பாடுனா கரெக்டா போஸ்ட் மரம் லைனு எல்லாமே சொல்லிட்டேன். புங்க மரம் எதுக்கு சொல்லுவேன்? புங்க மரம் தான் நெல்லு அப்படியே அந்த விழுகாம உள்ள போடணும். எதுல? நெல்லுக்குள்ள. அது என்ன சொல்ல? நீ போத நிறுத்து. குண்டத்திலே குமரனுக்கு வேல்முருகா வெற்றி வேல்முருகா சொல்லுங்க. எந்த ஊர்ல ஏடா விநாயகர் பாட்டுக்கு முருகன் பாட்டுக்கு சாமி வைக்க ஒரு அளவு வேணாமாடா? கேவல பையமேனே. அப்ப நீங்க ஆடுனீங்க. ஜெயா, நீ பாடுனது நல்ல பாட்டு. இப்ப சின்ன பிள்ளை வந்து பெரிய ஆள் வரைக்கும் ஒரு பாட்டு பிடிக்கும். என்ன பாட்டு? சின்ன சின்ன முருகையா அண்ணே என்னாச்சு? முனி அடிச்சு முடிச்சா? வாட் மிஸ்டர் சுத்தவத்தி முண்டை என்னாச்சு ப்ரோ? ப்ரோ என்ன என்ன ப்ரோ? வாட் இஸ் தூக்குனாம் கோடு? வாட் இஸ் முகம் தொங்கிங்? என்ன ப்ரோ? வந்துட்டு வேலை முடிய போகும்போது ஓட்ட வந்து நான் குத்து குத்து நீர்மலை அடிக்கிறாமா? அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்னே. நாடகமா கரகாட்டமா? இல்லண்ணே, நீ எப்போ தானே கட்டி பிடிப்ப? இன்னைக்கு கட்டி பிடிக்க மாட்டேன். நான் கட்டியே பிடிக்கிறேன். நான் பொம்பளை இல்லை ப்ரோ, அவன் கண்ணு மயிறு தெரிய மாட்டேங்குது போட்டு. சம்பளத்தில் 700 ரூபா பிடிக்கப்படும். 2 தடவை கிச்சுக்கு பிச்சுக்கு கிச்சுக்கு. இங்க கொடுத்தா 200 ரூபா. என்ன சொல்ல மாட்டேன். மிஸ்டர் ராதாகிருஷ்ணன், உங்களை உச்சரிக்கிறேன். என்னது இது எச்சரிக்கிறேன், எச்சரிக்கிறேன். நீ இறச்சி அடிக்காம பேசணும், இல்லைன்னா தாக்க எரிமலை எப்படி? ஏன்னா மைதானத்தினுடைய அளவு பார்த்து தான் கிரிக்கெட்டே விளையாட முடியும். காஞ்சி வச்சுனா வர்றான் பேப்பயமேனே. அடிய நீ ஒரு அப்படத்தை திரிக்குமா? அந்தவா 2 அடி போட்டு நோட்டவா இது குளிரு முள்ளை பூங்குடி கொம்பை தேடுது கொம்பை போல கொம்பை தேடுது. மாசமாலான பொண்ணு மாமே நாளை காத்திருந்தேன் மாமன் உனக்கு தானே என்ன நடக்குதுங்க? சாரி, ராங் நம்பர் 5க்கு பதிலா 6 போட்டேன்.
காக்காளி பண்ண இரும்புல தனியா கை வைப்பாங்க. நீ என்ன பண்ண? என்ன சொல்லிட்டு இருக்காரு? நீ டிரான்ஸ்லேஷன் பண்றது போது நிப்பாட்ட ஆளுகளை மேட ஆதனுடைய விளைவாக இத்துடன் அப்புறப்பு டான்ஸை முடித்துக் கொண்டு என திறமையான நடிகர் இருக்காங்க. சிரிபாட்டு, என் மாப்பிள்ளை கருங்குளம் ஜெயமாதவன், எங்கள் வாத்தியார் இருக்காரு மேலப்பட்டு காளிமுத்து. இந்த பகுதியில் அதிகமாக கதையை விரும்புவீங்க. அதனால இப்போ நான் ஒன்னே விரும்பலாம் இருக்கேன். என்ன சொல்ல மாமன் கூட பார்க்க மாட்டேன். நடு சாமத்துல உன்னை மாதிரி சாமந்தி மருதமணி அண்ணே, இவ்வளவு நேரம் நீங்க விளையாண்டீங்க, அது சிரிப்பா நான் ஏத்துக்கிட்டேன். மேடையில முனிப்பாச்சர் மைசெட்டு உரிமையாளர்களும் பணியாளர்களும் ஒரு கழுத்திருப்பேன் சேவை வாங்கிட்டு வாங்க. நாடகமா மெண்டல் ஆஸ்பத்திரியாடா ஏடா மயில் பையனே தம்பி லகுடு மண்டேன் செகலுக்கு சத்தி அரைஞ்சனா 3 நாளைக்கு மூச்சு விட முடியாதப்பா. அண்ணே வாய முடுற அண்ணே திட்டுல நீ வாடி குந்தாணி சக்காத்து மலை. இதுல இருந்து என்ன தெரியுமா, நாட்டுல அழகான ஆம்பளை பைய எங்க எட்டி பாக்குறான் பத்தியா அவன் கேபிள் டிவியை பாக்குறது. நீ எதை வேணா மிதி, பெண்கள் மிதிச்ச ஆண்களுக்கு பூராமே பஞ்சு மத்த மாதிரிதான். என்னடி உன் கையை அப்படி கம்பு கூட்டு வரைக்கும் ஆகுறேன்? இல்ல மாமா, டைட்டானிக் பட ஹீரோ சார் போயினேன் அண்ணே எடுத்து வச்சுடுனே. எதுவும் நான் கேட்டேன், என் உடம்பரப்புகள் மைசெட்டு பூராமே ஏண்டி அங்கேயே கொண்டு போறேன். அப்புறம் அந்த புரிஞ்ச மையத்தை புடிச்சு விட்டேன். ஹோட்டல் பப்புன்லயே கெட்ட காலி பையன் மயன் தான் வந்தேன். என்னமா ஒரு பாக்கையில பாவமா தெரியும். எப்படி வயல கௌரியாம் போறாங்க பாரு, என்ன பண்றேன் பாரு. பாத்தியா அச்சு முறுக்கு மாவு பண்ணிடுறேன். போயிடாத என்ன சட்டியை தயாரா வச்சிருக்கேன். பெரியப்பா ஏன் பெரியப்பா இப்படி பண்றீங்க? பெரியப்பான்னு சொல்லாதீங்க, அப்பதாண்டி வேமா வந்து இது பண்ணிடுவேன், சீட்ல இடம் முடிச்சிருவேன். மகன் தெரியாதா ஜெயபிரியா? ஆவுடையார் கோயில்ல இவ்வளவு பெரிய மக்கள் மத்தியில உன்னை தொடும் போது அதுல இருக்க தித்திப்பு. ஆமா தித்திப்பு நல்ல ஊதாப்பு. உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் வந்தா எனக்கு ஒண்ணுமே வரல. அதுக்கு தேவை ஊசி போட்டிருக்கேன். இருங்க புரோ, ஆவுடையார் கோயில்ல நீ போற ரோடா நான் இருக்கணும். மருதமணி, என்னுடைய காதல்ல நீங்க குறுக்கே வர வேண்டாம். நான் உங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையை விடவே மாட்டேன். செவுட்டு முண்டா உனக்கு என்ன வாழ்க்கை? குறுக்கே தான் சொன்னேன், அதுக்குள்ள மாவள கடிக்க வர்றானே. அப்ப நான் தான் அது என்னமோ தெரியல, உன் பழைய கிண்ணமோ தெரியல, அது எனக்கு பெரிய சின்னமா தெரியல. பழைய கிண்ணம் என்று சொல்லாதீர்கள். இது என்னடா நடக்குது இங்க? நீ துவக்கும் போது நான் மல்லாக்க படுக்கணும். ஆமா, அப்பதான் பூராம தெரியும். அது என்ன துவக்கும் போது? என்ன கையை சரியா இல்ல, அப்புறம் எதுக்கு அதிலே வச்சா? மஞ்ச காட்டு மயிலா, என் குஞ்சா காட்டு மயிலா. அதை என்ன சொல்ல வர்றாங்க? டைட்டானிக் காதல் போல ராதா காதல் மூழ்காதப்பா, இது டைட்டான காதலப்பா. காதலப்பா கட்டி புண்ணே கட்டி புண்ணே. அட இருங்கடா, நான் ஒண்ணுமே செய்யல, நீங்க எல்லாமே சரியா. எல்லாம் பைத்தியமாடா. இன்னும் ஆரம்பிக்கல ப்ரோ. டைட்டானிக் காதல் என்றால் யாராவது ஒரு ஆளு பட்டியல இல்ல கடுப்பா. இந்த போயிட்ட நக்கிரு திரி எல்லாம் ஒண்ணே எடுத்தாடா. ஓட பின்னாடி நக்குமா
என்ன செஞ்சாலும் ரயிலுக்கு வராங்கடா ஜெயா. அண்ணே இங்கே வாருண்ணே. காளியத்தவர்ல கும்புறா முருகனா. நான் தப்பா பேச மாட்டேன். சமாளிக்க திறமை எம்கேஆர் தான். காளி அவங்க ஆத்தா கோயில்ல போய் முருகன் தான் அவங்க ஆத்தா. காளி ஆத்தா கோயில்ல போய் மயனை கும்புறான்னு சொல்ல வந்தேன். வா, உன்னைய நான் எப்படி செய்யறதுன்னே தெரியாம இருக்கேன். சாரி, ராங் நம்பர். சீய விழுந்து எவனோ வர்றேன். நெட்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன். நோ, விட மாட்டேன். சின்ன சந்தேகம் கேட்கவா? என்ன செய்ய வர்றியா? உன்னை யாரையா மாமன் கூட்டா? சும்மா அடிச்சுட்டப்பா. ஆமா ராதா மாமா, நான் சமைக்கும் போது எனக்கு வெங்காயம்லாம் நறுக்கி தருவீங்களா? நான் பச்சை மிளகாவே நறுக்கி என்ன சொல்ல வர? ஐயோ, வெங்காயம் மட்டுமா நறுக்குவேன்? நீ குளிக்கும் போது நான் சோப்பா இருக்கணும். நான் தண்ணியா இருக்கணும். தலைவா, சோப்பு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் போட முடியும். தண்ணி என்றா ஐயோ, எல்லாரும் கொடுங்க. தண்ணியா மாறப்போறேன். தண்ணியா மாறுறேன், பண்ணியா மாறுறேன். குளிக்க போறேன். நான் தண்ணியை மேல ஊத்துவேன். ஐயோ, சரியான ஆம்பளை, சரியான ஆம்பளை. ஐயோ, ஒரு சம்பு தண்ணி ரெடி பண்ண முடியுமா உங்களால? ஒரு சொம்புன்னா 3 சொட்டு தண்ணியை நான் கொண்டு வரேன். ஒரு சம்பு பெருசம் என்ன சொல்ல வர? சொல்ல விட மாட்டாடா கடைசி. தண்ணி என்றால் எல்லாம் தண்ணியா? ஐயோ, உன் உடம்புல எல்லா இடத்துலயும் படும்னு வச்சுறான். ஆனா நான் சுடு தண்ணியா இருப்பேன். சுடுதண்ணியா இருந்தா நான் ஐஸ் போட்டு குளிர வச்சிருவேன். இப்ப வா, அப்புறமா ஏன்ட்ட வா. அநியாயமா ஒரு குளம். நீ சூம்புற ஐஸா நான் இருக்கணும். அதுல நான் குச்சியா இருக்கணும். என்ன புடிச்சுக்கிட்டா நான் தூம்பணும். பாமர மக்களுக்கு தான் ஏன்னு சொல்ல வர? ஐயோ, குச்சி மட்டும் அப்படியே இருக்கு. ஆயிடுச்சு, கடந்து வரும். அவன் பழைய படத்தை ஞாபகப்படுத்துறான். அவனே நினைக்கிறான். நீ என் நெஞ்சில சாயும் போது அதுல இருக்க இனிமை எதுலையுமே அவன் நெஞ்சில சாயி என்னோட நீ போடுற சட்டியா நான் இருக்கணும். அதுல பொம்மையா நான் இருக்கணும். அப்படியே முழுத்துக்கிட்டு இருப்பேன். ஊதுபத்தி எடுத்து கண்ணில் சுட்டு போடுவேன். நான் அந்த பொம்மைய அருவாமனையில வச்சு நறுக்குவேன். அந்த அருவாமனை பதமா நான் இருப்பேன். அப்படியே கத்து கத்து கத்து. நம்ம காதலுக்கு உங்க அப்பா அம்மா நம்மளை விரட்டினாலும் நீ போட்டிருக்க செருப்பா நான் இருக்கணும். செருப்பா இருந்தா நான் அதுல இருக்க வாரா நான் இருக்கணும். அது அந்து உயிர் மலையில கூட நான் கோர்க்கணும். முதல் இரவுல நான் உட்கார்ந்துருக்கும் போது இன்னைக்கு சொல்றதுதான். நீ வரும்போது எனக்கு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு வா. வேணாம், கருவாட்டு குழம்பு ரொம்ப நல்லது இல்ல, உடம்புக்கு கெட்டது. கருவாடு தொண்டைக்கு மட்டும்தான் நல்லது. அவ என்ன சொல்ல வர? நம்ம 2 பேத்துக்கு 5 பிள்ளையோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஆமா ஆமா, 5 தான். சரியா? இதான் உன்ட்ட உள்ள கட்ட வழக்கம். 5 போதும். பொழந்து தள்ளிட்டீங்க. அதுக்குள்ள 6 கிட்ட வச்சுருவேன். என்னது வானத்தை தோண்டல, அதுக்குள்ள 3 மாடி கட்டடம் கட்டப்பட்டீங்க. அம்மாட்டி வச்சு முதல்ல வானம் தோண்டணும், அப்புறம் காம்பட்டு போடணும், அப்புறம் கம்பியை சொருகணும். ஐ லவ் யூ ஜெயா. உன்னை நான் காதலிக்கிறேன். அண்ணே அண்ணே, பெத்த தாய் தகப்பனுக்கு அப்புறம் எங்க பெரியப்பா நீங்க தான் இருக்கீங்க. அண்ணே, அடே கை இதா இருக்கு. அப்பா உங்க கை சுத்தம் இல்லப்பா. அண்ணே அப்பா அடித்தாய். என்ன சொல்றாரு?
நான் அப்புறம் கொலகாரே ஒண்ணுமே சொல்லல. மாமா என்ன பாருங்க, எனக்கு அப்பனா உங்களுக்கு மாமா மாமா. இவர் எனக்கு அண்ணே அண்ணே. இல்ல மாமா. அப்பா அம்மாவுக்கு அப்புறம் வாய பாரு, இது மாதிரி தாண்டா அப்பா அம்மா அண்ணன் தம்பி அத்தனை சொந்தமும் குடும்ப சுமையும் நீதான். ஐயோ ஏலே எவராவது கல்யாணத்துக்கு போய் ஆசீர்வாதம் போது இப்படி கேத விட மாதிரி அழுவாடா. அடிக்கிறான்டா. அதுக்கு ஏன்டா பழைய காலத்து இது உருட்டு காலி துணியை குடிக்குமேனே. நீ உருட்டு உருட்டு. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுனே. மாங்கல்யம் தந்து நானே நான் ஆசீர்வாதம் சொன்னா அதிரசமாவே எப்படி போய் நீ கோர்த்து விடுறீங்க? நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கல. உன்னை விட்டுட்டு நான் அரசனா ஒண்ணுக்கு இருக்க கூட போக மாட்டேன். நீ கெட்ட நோக்கம் தெரிஞ்சு போச்சு. டேய் வண்டியை பார்த்துக்கிறதுனால சொன்னேன். நீ உன்னை யாரும் லோட ஏற்ற சொன்ன. டேய் குருண மருந்து பண்ணிட்டேன். நீ என்னடா வண்ண உன் குழந்தையாடா நல்ல முறையில வாழணும். வாழை சொன்னியா வாழை மரத்தையே நட்டியாடா. எனக்கு படபடன்னு வந்தாடா. ஜெயா ஐயா பொம்பளை எல்லாம் மூஞ்சிய பாருங்க தாய். நாய் ஓட்ட விட்ட மாதிரி அவ்வளவு அழகா இருக்காரா? எப்படி தெரியுமா காதல்? எடுத்து சொல்லுங்க. தெம்மாங்கலம் போயிருமா? கட்டான கட்டளையினே கனிவான பேச்சழகி